மிஸ் ஆதிரா, விடிஞ்சதும் உன்னை இந்த ரூம்ல பாக்குற சுபத்ராமா இனிமே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என் பிளான்ல இடைஞ்சல் பண்ணவே முடியாது. என்னமோ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டா. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டா? இவ்வளவு காலையில எங்க போயிட்டா? ஆதிரா, 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 அகிலா, 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 எந்திரி, அகிலா, எந்திரி, அகிலா, எந்திரி, எந்திரிங்கறல, எந்திரி, எந்திரி, அகிலா, எந்திரி. என்னம்மா இவ்வளவு ஏர்லி மார்னிங்கா எழுப்புறீங்க? ரெண்டு பேரும் இப்ப எந்திரிக்கலனா இந்த வீட்ல இருக்கிறவங்க கொன்னுடுவாங்க. எந்திரி முதல்ல. எதுக்குமா கொல்லுவாங்க? இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்லையா? ஆதிரா, ஆதிரா, எந்திரி ஆதிரா, ஆதிரா, எந்திரிக்கிறியா இல்லையா? ஆதிரா, எந்திரி ஆதிரா, சொன்னா கேளு, எந்திரி. ராத்திரி அவளை தூக்கிட்டு வரும்போது அவ சத்தம் போடக்கூடாதுன்னு லேசா மயக்க மருந்து தெளிச்சேன். உங்களுக்கு கூட தான் தெளிச்சேன். நீங்க கூட இப்பதான் எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரா, எந்திரி, எந்திரி ஆதிரா. என்ன அகிலா, எந்திரிக்க மாட்டேங்கிறா? அம்மா, அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காமா. எதுக்கு எழுப்புறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா? எதுக்கு ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இப்ப எதுக்கு தப்பா நினைக்கிறீங்க? ஆதிராக்கு ராத்திரி தூக்கம் வரலன்னு என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி பூரா பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படுத்தோம். அதான் நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. நீ கொஞ்சம் வாய மூடு. வீட்ல யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஆதிரா, எந்திரி ஆதிரா. ஆதிரா, ஆதிரா, எந்திரி.
எந்திரி. என்னம்மா முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறீங்க? நானாவது பரவாயில்ல, உன்னை கண்ணி தெளிச்சுதான் எழுப்பினேன். அகல்யா மட்டும் பாத்திருந்தா உன்னை கம்பெடுத்து சாத்தி எழுப்பிருப்பா. என்ன? நான் ஏன் இங்க இருக்கேன்? அத நான் உன்கிட்ட கேட்கணும். அம்மா, நான் அகிலன் ரூம்க்கு எப்படி வந்தேன்? ஆதிரா, சுபத்ரா அம்மாக்கு எல்லாம் தெரியும் ஆதிரா. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். டேய், உன்ன ஆதிரா, நிறுத்து. இதுக்கு மேலயும் நடிக்காத. வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டப்ப கூட நான் உன்னை நம்பினேன். ஆனா இன்னைக்கு என் நம்பிக்கை வீணா போச்சு. ஐயோ அம்மா, என்ன எதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலம்மா. டேய் ராஸ்கல், உண்மையை சொல்றா. என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் எப்படி இங்க வந்தேன் சொல்லுடா. இரு ஆதிரா. என்ன ஆதிரா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற? நீதான் ராத்திரி வந்து எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்ட. இப்ப சுபத்ரா அம்மாவை பார்த்ததும் வேற மாதிரி பேசுற. டேய், உண்மையை சொல்றா. நான் எப்படி இங்க வந்தேன் சொல்லுடா. சுபத்ரா அம்மா கிட்ட என்ன கெட்டவள ஆக்குறதுக்காக நீ இப்படி டிராமா பண்றியா? சொல்லுடா. கூல் ஆதிரா, கூல். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வர? ராத்திரி இங்க வந்து என்ன சொன்ன? எனக்கு தூக்கம் வரல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், நீ பேசினா நான் அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னல. அதனால தானே பேசிட்டு இருந்தோம். யாரு? நானா? பின்ன நானா? சுபத்ரா அம்மா, இவனை நம்பாதீங்க. இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் அப்படி பண்றான். நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. அவனை நம்பாதீங்க. நீ முதல்ல போய் சொல்லாத. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்கிட்ட இப்படி போய் சொல்ற? அம்மா, ஆதிராவை தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எனக்கு தூக்கம் வரல, பேசிக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்டா, அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டா. பாவம் ஆதிரா. என்ன வேணா இருக்கட்டுமே, உங்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல மத்தவங்க பாத்திருந்தா வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ அம்மா, அது இல்லம்மா. டேய். அது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்த ஆதிரா. எனக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு நீ அகிலன் கிட்ட சண்டைக்கு போற? முதல்ல ரூம் அப்படி வெளியே போ. கூடிய சீக்கிரமே உன் பொய்களை இந்த வீட்டுல அம்பலப்படுத்துற இரு. சுபத்ரா, சுபத்ரா, அம்மா கூப்பிட்டீங்களா? ஆதிரா எங்க? ரூம்ல இருக்கா? சரி, போய் கூட்டிட்டு வா. திருமாரா, அகல்யா, சரண்யா, அகிலன், எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சாரதா,
என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் அவ்வளவு அவசரமா கூப்பிடுற? என்ன விஷயம்? இருங்க சொல்றேன். கல்யாண விஷயமா பேசுறதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். யாருக்கு கல்யாணம் அத்தை? யார் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆதிரா அகிலன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் கூப்பிட்டேன். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு செத்தாலும் ஆதிரா ஒத்துக்க மாட்டான். அது போதும். அத்தை, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதிராவோட கல்யாணம் பண்ணி வச்சு என் தம்பி அகிலனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன். எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. கல்யாணம்னா நாலு நல்லது கெட்டது பார்த்து விசாரிச்சு பண்ணணும் தானே சொல்வாங்க. ஆனா என்ன ஆனா? நீங்க கோவப்பட்டு அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, நான் சொல்லியே தீர்வாத்த. அகிலனுக்கு வெண்ணிலாவோட பொண்ணு ஆதிராவை கல்யாணம் பேசுறது எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க அத்த. ஊருக்குள்ளயும் வெண்ணில பேர் அப்படி இல்ல. ஆதிரா இப்போ வெண்ணிலாவோட மக கிடையாது, அவ சுபத்ராவோட மக. ஆமா, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் வெண்ணிலாவை பிடிக்காம இருக்கலாம். ஆனா சுபத்ராவை பத்தி ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும்ல. கல்யாணத்துக்குள்ள ஆதிராவுக்கு நல்ல விஷயங்களை சுபத்ரா சொல்லி கொடுப்பா. நீ ஒன்னும் பயப்பட தேவை. அப்பா, சரண்யா அதுக்கு பயப்படலப்பா. பாக்குறவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்ற பொண்ணு யாரும் கிடைக்கலன்னு அம்மாவும் நீங்களும் சேர்ந்து அவ தம்பி தலையில கட்டுறீங்களோன்னு சரண்யா நினைக்கிறாப்பா. நினைக்கிறது என்ன அண்ணி? அதானே உண்மை. சரண்யா, ஆதிராவுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு சொல்லி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நாங்க எடுத்த முடிவில்லை. உன் தம்பி தான் எல்லார் முன்னாடியும் ஆதிராவை காதலிக்கிறேன்னு சொன்னா. மறந்துட்டியா நீ? இல்ல அத்த, அவனுக்கு வேற ஏதோ சொல்ல வந்து ஏதோ தெரியாம உளறிட்டான். தெரியாம உளறதுக்கு அவன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. மனச திறந்து வெக்கப்படாம எல்லாரும் முன்னாடியே சொல்லிருக்கான். அப்படின்னா அவ்வளவு தூரம் ஆதிராவை காதலிக்கிறான் தானே அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்குள்ள காதல் இருக்கணும். அதனாலதான் காதலிச்சவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். இங்க உன் விருப்பம் யாருக்கும் தேவையில்லை சரண்யா. கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேருக்கும் சம்மதமா இல்லையாங்கிறது தான் விஷயம். சரியா சொன்ன சாரதா, உன்னோட முடிவுதான் 100க்கு 100 சரி. ஆமா பாட்டி, கரெக்டு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு நடுவுல காதல் இல்லைன்னா அந்த உறவு எந்த நிமிஷம் வேணாலும் காணாம போயிடும். அவங்க ரெண்டு பேரும் வாய்விட்டு சொன்னதால ஆதிராவுக்கும் அகிலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பாட்டி சரி. சுபத்ரா, எல்லாரும் அவங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டாங்க. நீ மட்டும் அமைதியா இருக்கியே, எனக்கு புரியல.
நீ ஏதாவது பேசு. ஒருவேளை உன்னை கேட்காம உன் பொண்ணோட கல்யாண முடிவை நானே எடுத்துட்டேன்னு உனக்கு கோவமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் முடிவெடுப்பீங்க. நான் ஒரு நாளும் அது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்ணதே இல்லம்மா. ஆதிரா உங்க பேத்தியும் கூட தானேம்மா. நீங்க எது செஞ்சாலும் அவ நல்லதுக்கு தானே செய்வீங்க. என் முடிவை நீ அப்படியே ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியும் சுபத்ரா. இவ்வளவு நாளா உன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே ஆதிராவுக்கு 18 வயசாக போகுது. ஆதிராவுக்கு 18 வயசு ஆனதும் அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன அப்படி பார்க்காதீங்கம்மா. எனக்கு நீங்க என்ன அப்படி பார்க்கறது கஷ்டமா இருக்கு. மொத்தத்துல ஆதிராவுக்கு உலகம் ஃபுல்லா சுத்தி மாப்பிள்ளைய தேட வேண்டிய கஷ்டம் போயிடுச்சு. ஆதிராவுக்கு 18 வயசு ஆனதும் இந்த கவர்மெண்ட்ல தங்கத்தாலி கொடுத்து ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே, அதோட சேர்த்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வேலை முடிஞ்சுது. என்னது? அரசாங்கத்துல பண்ணி வைக்கிற கல்யாணத்துல என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணுமா? அவனுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டீங்களா? அகல்யா, எங்க பேத்திக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அவளுக்கு யாரும் இல்லாம இல்ல. இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. நீ வேலை பாரு. நாம தப்பிக்கிறதுக்காக ஏதோ பிளான் போட்டு ஆதிராவை காதலிக்கிறோன்னு சொன்னா இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சே. ஆனா ஆதிராவுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்காதே. ஆதிராவுக்கு இந்த ஊரையே கூப்பிட்டு பெருசா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எல்லாரும் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அகிலா, நீ இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். உன் பேச்ச மாத்தாத. இதே முடிவோட இரு. அகிலா, என்ன பேசுற? நீ தானே ஆதிராவை காதலிக்கிற, அவ இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்ன. இப்ப மாத்தி பேசுற. இப்போ நான் அதே தான் சொல்றேன் மாமா. ஆதிராவுக்கு இப்பெல்லாம் என் மேல காதலை விட கோவம் தான் அதிகமா இருக்கு. ஆதிரா, நான் உன்னதான் காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாம நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.